ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ ஏன் இந்த வீடியோ போட்டேன்னா, நேற்று ஈவினிங் நான் வரும்போது பைக்லேருந்து விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. ஒன்றும் இல்லை, ஒரு சாறு காய மாதிரி தான் லைட்டாக ஆச்சு ஃப்ரெண்ட்ஸு. எதனாலன்னா, லாரி டேர்னிங்கில் திரும்பும்போது நானும் லாரியை பார்க்கல, லாரிக்காரங்களும் என்னை பார்க்கல, அதனால தான் நான் விழுந்துட்டேன். இது என்ன நான் சொல்கிறேன்னா, கொஞ்சம் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது ஆட்டோக்காரங்களாகட்டும், டெம்போக்காரங்களாகட்டும், பைக்கில் போகும்போது ஒருத்தவங்க போகிறாங்கன்னா போகட்டும்னு கொஞ்சம் நிறுத்தி போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஓட்டுற பசங்களாகட்டும், அங்கிள்ஸ் ஆகட்டும், ஏன் லேடிஸே ஆகட்டும், வேகமாக தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க அவங்களும் கண்ட்ரோல் பண்ணல. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, அவங்களும் கண்டிப்பாக ஸ்லோவாக போவாங்க. நீங்கள் ஸ்லோவாக போங்கன்னு நான் சொல்லக்கூடாது, தப்பு. பட் ஆனால் என்னென்னா, நான் பார்த்த மேக்ஸிமம் ஆட்டோக்காரங்கெல்லாம் கொஞ்சம் வண்டி மாதிரி இப்படி 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 போகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது போக பைக்கில் போகிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. அதில் இந்த ஓப்பனாக சொன்னால் இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அது எதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு என்னென்னா, கொஞ்சம் லேடிஸ் பைக்கு ஓட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் லேடிஸ் ஓட்டுறாங்கன்னு கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஏன்னா மேக்ஸிமம் யாருமே 90% ஃபுல்லாமே மிரர் பார்த்தோ இல்லை கரெக்டாக பார்த்து ஓட்டணும்னு போகிறதில்ல. முன்ன பின்ன அப்படி இப்படி தான் போகிறாங்க. அதனால நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. ஏன்னா எனக்கே கிட்டத்தட்ட இந்த மாதத்துலேயே நான் 3 டைம் விழுந்துட்டேன். ஏன்னா நானே ஒரு குத்து மதிப்பில் தான் ஓட்டுறேன். அந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. ஏன்னா சென்னையில் ரொம்ப ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அந்த டிராஃபிக்லேயும் எதுக்கு அவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னு தெரியல. எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.